வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் எப்படி பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ரெட் பஸ்ன்னு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எங்கேருந்து எங்கே போகணும், இந்த ஃப்ரமில் உங்களோட எங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்கன்ற லொக்கேஷனை சூஸ் பண்ணிங்க. உதாரணத்துக்கு சென்னை. அதே மாதிரி இந்த டூக்கு நீங்கள் எந்த லொக்கேஷன் எங்கே ரீச் ஆகணுன்ற டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு திருச்சிராப்பள்ளி. இந்த டேட் ஆஃப் ஜேர்னியை கிளிக் பண்ணிட்டு என்றைக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்றதை சூஸ் பண்ணிங்க. உதாரணத்துக்கு நான் சாட்டர்டே கிளம்புறேன்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த சர்ச் பஸ்ஸஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் ஒரு விமனுக்கு புக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை இப்படி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இதை இப்படி இருந்த மாதிரியே விட்டுருங்க. இப்போது இந்த சர்ச் பஸ்ஸஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு 554 பஸ்ஸஸ் ஃபவுண்ட்னு வருது. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி பஸ்ஸஸ் வேணுன்றதை இந்த லெஃப்ட் சைட் ஃபில்டரில் சூஸ் பண்ணிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்லீப்பர் தான் வேணும் அப்படின்னா இந்த ஸ்லீப்பர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்லி ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் மட்டும் உங்களுக்கு வரும். அதுவே உங்களுக்கு ஸ்லீப்பரில் ஏசி பஸ்ஸஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னீங்கன்னா இதையும் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸையே சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸுக்கிட்ட இருக்கிற இந்த 4.8 இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸோட ரேட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த ரேட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பஸ்ஸை பற்றி ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணவங்க என்ன ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த பஸ்ஸோட டைமிங் இங்கே பார்த்தீங்கன்னா 8:35 நைட்டு, காலையில் 4:25க்கு திருச்சி ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. இதில் வியூ சீட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது இந்த லோயர் டெக்குன்றது கீழே. இதில் இந்த 2 ரோ பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்லீப்பர். அதே மாதிரி இது அப்பர் டெக்கில் இருக்கிற சீட்ஸ். இப்போது உங்களுக்கு வேணுன்ற சீட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த க்ரீனில் இருக்கிற எல்லாமே அவைலபிள் சீட்ஸ். இந்த ப்ளூவில் இருக்கிற எல்லாமே ஒன்லி ஃபார் மேல் பேசஞ்சர்ஸ். இந்த எக்ஸ்மார்க் அண்ட் சூஸ் பண்ண முடியாத சீட்ஸ் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பிங்க் கலர் சீட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல். இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு சீட்டை புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸே நான் இந்த அப்பர் டெக்கில் இருக்கிற சீட்டை புக் பண்ணிடுறேன். புக் பண்ணதுக்கப்புறம் 1745. இதுக்கடுத்து செலக்ட் போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்னையில் நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்கன்றதை, அதாவது பஸ் உங்களை எங்கே பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு சென்னையில் 8:55 நான் அசோக் பில்லர் சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி திருச்சியில் நான் திருச்சி மன்னார்புரம் 4:25 கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். உதாரணத்துக்கு இப்போது நான் என்னோடய டீட்டெயில் ஒரு சாம்பிள் டீட்டெயில் கொடுக்குறேன். இதுக்கடுத்து ஸ்டேட் ஆஃப் ரெசிடென்ஸ் உங்களோட ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நேம், என்னோட நேம் லெட்ஸே நான் குமார்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஏஜ் 25. அதுக்கப்புறம் ஜெண்டர். இங்கே குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஆட் ஃப்ரீ கேன்சலேஷன். இதை நீங்கள் மோஸ்ட்லி சூஸ் பண்ணாதீங்க. இதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களோட டிக்கெட்டில் ஆட் ஆகிடும். ஃப்யூச்சரில் நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும், அதாவது பஸ்ஸு கிளம்புற டைமிங்க்கு முன்னாடி, பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா மட்டும் இது சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா மோஸ்ட்லி இதை சூஸ் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் இந்த ரெட் பஸ் இன்சூரன்ஸும் ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ புக்கிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ புக்கிங் கிளிக் பண்ணோடனே இது உங்களுடைய டிக்கெட்டோட பேஸ் ஃபேர். அதில் 100 rupees ஜிஎஸ்டி. இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூப்பன் அப்ளை ஆகிருக்கு. இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு கூப்பன் இருக்குன்னா அந்த கூப்பனை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில்ஸை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பஸ் நேம், சீட்டர்,
எங்கே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு, அதே மாதிரி டைமிங் அண்ட் லொக்கேஷன் அண்ட் பேசஞ்சர் நேம் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்கள் டிக்கெட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அண்ட் சீட் நம்பரை கரெக்டாமல் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது தான். எய்தர் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பண்ணுறீங்களா, இல்லை பேங்க்கில் நெட் பேங்கிங் மூலம் பண்ணுறீங்களா. அப்படி இல்லைனா ஆஸ் யூஷுவல் QR கோட், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் காட்டும். இந்த QR கோடை நீங்கள் ஏதோ ஒரு ஆப் மூலம் ஸ்கேன் பண்ணிக்கலாம், கூகுள் பே, ஃபோன்பே மூலம். அப்படி இல்லை UPI ID மூலம் பண்ணுறீங்கனாலும் இங்கேருந்து பண்ணிக்கலாம். அண்ட் 7 minutes தான் இந்த விண்டோக்கான டைம். அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிட்டு உங்களுக்கு டிக்கெட்டுக்கான இன்ஃபர்மேஷன் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். தேங்க்யூ காய்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.